18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல இன்னைக்கு வழக்கம் போல உங்களுக்காக பல்வேறு விஷயங்களை எடுத்து அழகா வச்சிருக்கிறோம். ஒண்ணா எடுத்து கொடுக்க பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை. தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க, தேவையில்லாத தூக்கி ஓரமா வச்சிருங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சரன்னு போவோம். நீதிபதிகள்லாம் ஒன்னா கூடி இதை பார்த்து கொந்தளிச்சு போயிட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிடுறோம். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்காங்க, ஆனா உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் அதுக்கு வழிகாட்டுதலா இருப்பாரு. எல்லாம் இனி உண்மையெல்லாம் வெளியே வந்துடும் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருத்தர் வந்தாருங்க. அவரு நாங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு, உச்ச நீதிமன்ற சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு, இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமா? இந்த கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே ஆளே காணாம போனவங்கள ஒருத்தர். ஒரு மாய தோற்றத்தை இந்த 10 நாள் உருவாக்குனாங்க. எங்களுடைய சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தம்பிகளை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை, முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான கோரிக்கையா நாங்கள் கேட்டோம், ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் 3 மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்ட் ஜட்ஜோடைய தலைமையில் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம். அந்த 3 மெம்பர்ஸ் கமிட்டியை இன்னைக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3 லேயரா இன்னைக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, சுப்ரீம் கோர்ட்டே இந்த என்கொயரி மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் 2 3 மெம்பர்ஸ் கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய கோரிக்கை, எங்களோட மனுவில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தெளிவாக நாங்கள் சொல்றோம். சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கொண்ட ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 மெம்பர்ஸ் கமிட்டியை உருவாக்கி இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இது மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கு. அதாவதுங்க, இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை அவர் எடுத்து நமக்கு விளக்கி சொல்றாரு. யாருன்னு கேட்கல, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் தான் எங்க தலைவருக்கு பச்சை புள்ள குணம்ங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால தாகம்னு கேட்டது தனக்கிட்ட இருந்த தண்ணியை கூட தூக்கி எடுத்து பொத்துன்னு கீழே ஓட்டார். போலீஸ் கூப்பிட்டாங்க, போனோம். நிக்கிற சொன்னாங்க, நின்னோம். பேச சொன்னாங்க, பேசணும். நடந்த விஷயத்துக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுன்னு வேற புதுசா ஒரு விளக்கம் சொல்றார். அப்படி தவறுகள் இருந்தா ஏன் காவல்துறை கரூர் மாவட்டத்துடைய எல்லையிலேயே வரவேற்கணும்? நம்பர் 1 கொஸ்டின். அப்ப பேச ஆரம்பிக்கும் பொழுதே தலைவர் எப்பொழுதுமே மக்களை பார்த்து தான் பேசுவாரு. எங்க தண்ணி கேட்டாரோ அங்க தண்ணி அவர் கையாலே கொடுத்தாரு. எங்க ஆம்புலன்ஸ் வழிவிடுன்னு சொன்னாரோ அவரே சொன்னாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நிலவில்லைன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை முழுமையாக கவனிக்காம மக்களை பார்த்துட்டு அமைதியா எவ்வளவு ஷார்ட்டா முடிக்க முடியுமோ ஷார்ட்டா முடிச்சுட்டு கிளம்பணும். நாங்க ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம்ன்ற மாதிரி எங்க மேல போய் குற்றச்சாட்டா அடுக்குறாங்க. நாங்க போய் எங்க அதை போய் இது பண்றதுன்னு தெரியாம அந்த நேரத்தில் பார்த்தா நீதிமன்றத்துக்கு வேற ஒரு வாரம் லீவு விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. என்னையா இப்படி பேசுறேன்னு எல்லாரும் காது கொடுத்து கேட்கிற நேரத்தில் சொல்றாரு, நாங்கெல்லாம் ரொம்ப அப்பாவியேன். எல்லாரும் சொல்ற மாதிரி 75 வருஷமா இருக்கிற 60 வருஷமா இருக்கிற அரசியல்வாதியும் கிடையாது. நாங்க ஒரு மனிதர்கள், அதுக்கப்புறம் தான் தலைவர்கள், அதுக்கப்புறம் தான் அரசியல். அப்படி இறப்பு ஏற்பட்ட உடனே முதல் 3 நாள் 4 நாள் என்ன செய்யணும்னே தெரியாது. ஏன்னா எங்களுக்குள்ள இன்னும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு. எங்களுடைய உறவுகள் இறந்த பிறகு இப்ப என் வீட்டில் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அக்காவோ இறந்தா நான் மீடியாவில் முன்னாடி நாங்கள் பேசிட்டு இருக்க மாட்டோம், உண்மையை சொல்லிட்டு இருக்க மாட்டோம். இந்த சந்தர்ப்பத்தை திமுக பயன்படுத்திட்டு அன்னைக்கு ஃபுல்லா என்ன நாடகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அந்த நாடகத்தோட நாங்கள் சட்ட ரீதியாக போராடக்கூடாதுன்னு அந்த வாரம் 27 அதுக்கு அடுத்த வாரம் சண்டே வரைக்கும் கோர்ட் ஹாலிடே. இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடலோட எங்களால் ஜுடிஷியலாவும் போய் முறையிட முடியாது. உண்மையை பேட்டி கொடுத்தா உண்மைக்கு முரணான இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் கைது செய்யப்பட்டாங்க. அதையும் மீறி சோசியல் மீடியாவில் பேசினா கைது செய்யப்பட்டாங்க. ஏன்னா உண்மை ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியணும், அவங்க மட்டும்தான் பேசணும். அரசு உடைய செய்தித்துறை நிறுவனம் ஒரே ஒரு வேலை செஞ்சிச்சு, தாவேக்கா மீது எப்படி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். இதுதான் அந்த ஒரு வாரம்
அந்த ஒரு வாரமாக ஹாலிடே இருந்தது, கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியல. அப்படியே நம்ம அண்ணாச்சி வில்சன் அண்ணாச்சி வந்தாங்க. இந்த பாருங்க, நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, கோர்ட் என்னமோ கண்ண மூடிட்டு இருக்கிற மாதிரிலாம் நீங்க நினைச்சுக்கிறாதீங்க. தேவையில்லாம பொய்யா சொல்லி இது பண்ணீங்கன்னா விசாரிச்சு உச்சநீதிமன்றமே கூப்பிட்டு எடுத்து நங்கு கொட்டி போடுவேன், அப்புறமேட்டு தள்ளாடுவியே பார்த்துக்கோங்க அப்படின்னு இருக்கார். நீதிமன்றத்தில் 2 பேர் அவர்கள் வந்து அவங்களுடைய பேரில் வந்து பொய்யாக மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவங்களுக்காக ஆர்கியூ பண்ணியிருக்கிறதா நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் போடுங்க, மனு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீதிமன்ற பரிபாலனில் பார்க்கும்போது ஃப்ராட் விஜியேட்ஸ் ஆல் சாலும் ஆக்ட்ஸ். ஒரு ஃப்ராடலண்ட்டாக மோசடியாக எந்த தீர்ப்பு பெற்றாலும் அந்த மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும். ஸோ இது ஒரு டாக்டர்னு இருக்குது. ஸோ நீதிமன்றம் எங்களையோ வந்து கவுண்டரும் போட சொல்லியிருக்காங்க. நாங்களும் வந்து இந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கி லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துலேயும் தெரிவித்தோம். எங்களையும் கவுண்டர் போட சொல்லியிருக்காங்க. இது வந்து இடைக்கால தீர்ப்பு தான். 41 பேர் இறந்து போயிருக்கிறார்கள், 146 பேர் வந்து காயம் அடைந்துள்ளார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு நல்லது என்ன இவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து செய்திருக்கிறார்கள் என்று கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. அதுதான் நான் சொல்ல முடியும். தங்களை எந்த அளவில் வந்து பாதுகாத்துக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு வந்து இங்கே பண்ணுறாங்க. ஆனால் வந்து இது இந்த தீர்ப்பு வந்து இறுதி உத்தரவுக்கு உட்பட்டது. ஒரு ஐயா வந்து, ஐயா என்னைய காப்பாத்துங்க ஐயா, இந்த கூட்ட நெரிசல என் மனைவி இறந்து போச்சு, அந்த துக்கத்தில் இருந்தேன், நேரா வந்து உனக்கு காசு தாரேன், ஒரு வேலை வாங்கி தாரேன், அதனால இதுல கையெழுத்து போடுனாங்க. நானும் சரி என் மனைவியோட ஆன்மா சாந்தி அடையட்டுமே கையெழுத்து போட்டாங்க. நேரா உச்சநீதிமன்றம் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டாங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, என்னைய தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாருங்க. விட்டுருவாங்களான்னு பார்ப்போம். அது எதோ தெரியாமல் வேறு பேப்பரில் போட்டால் நான் மக்கள் நல்லதாக கூப்பிட்டு கேட்டேன், எதுக்கு கையெழுத்து வாங்க சொன்னேன். அது ஒன்றும் இல்லை, பையனுக்கு வேலை சமாசமாக ஒரு மாதிரி இறந்து போனதுக்கு பணம் சேர்த்து பண்ணுறதா சொன்னாங்க. அதனால் ஏற்றம் போட்டேன். அது வேண்டாம், எனக்கு ரத்து பண்ணி விட்டுங்க, நான் அண்ணாடி கூலி காசு நான் அப்பப்போ இதை பண்ணிட்டு இருக்கணும், எனக்கு அதுவும் வேண்டாம், ரத்து பண்ணணும். வக்கீல்னு பேர் தெரியாதுங்க. இல்ல இப்ப நீங்க வேற யாரும் கட்டாயத்தின் பேர்ல இங்க உங்களை கூட்டு வந்தாங்களா? இல்ல நானும் ரத்து பண்ணலாம் தான் வந்தோம். இல்லைங்க, நாங்களா தான் வந்தால் சொல்லிட்டு ரத்து பண்ணிக்கலான்ட்டு வந்தோம். அதான் இந்த கொடுத்தது தெரியாமல் போட்டு எனக்கு ரத்து பண்ணி கொடுத்தா போதுங்க. எனக்கு மன உளைச்சல் ஆளாக்காமல் ரத்து பண்ணி விட்டு நான் நாடு கூலிக்காரன். எனக்கு இதை பற்றி என்னன்னு தெரியும், அரசியல் பற்றி என்னன்னு நான் எதுக்கும் தெரியாது. இல்லைங்க சார், நான் எனக்கு கை போட்டதே தெரியாமல் போட்டுருக்குமா சார். தெரியாமனா இப்போ நீங்கள் தெரிஞ்சு கேட்டாங்கன்னா கொடுத்துட்டேன். அப்புறம் மக்கள் இது மாதிரி ஐபிஎஸ் ரத்து பண்ண சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லைங்க. அடுத்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் காலை பார்த்தோங்க. என்னன்னா, ஒரு அம்மா குழந்தைய இழந்துட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு தில்லாலங்கடி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாக போல் இருக்கு. அந்த அம்மாவுக்கும் தெரியலை. அங்கேயும் பாருங்க, நான் எனக்கு தெரியலங்க, கையெழுத்து போட்டேன், சடக்குன்னு கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக வாதாடின வக்கீல் பக்கத்தில் வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. இனி என்னென்ன நடக்குமோ தெரியல. இதில் வந்து செல்வராஜன் வந்து அவர் வந்து கேஸே ஃபைல் பண்ணலை, மனுவே போடலை, எதுவும் அவரோட கையெழுத்தை வச்சு இன்னொருத்தவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆள் மாறாட்டமாக இது வந்து கேஸ் ஃபைல் பண்ணி நடத்தியிருக்காங்க. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லி அதை இது பண்ணி இருக்காங்க. இதை வந்து இவரும் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. இன்னைக்கு வீடியோ கான்ஃபரன்ஸில் கரெக்டாக சொல்லிட்டாரு. அடுத்தது சர்மிளாங்கிறவங்க வந்து என்னன்னா, அவங்களோட கணவர்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வங்கிற வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அவங்க குழந்தை இறந்ததுக்காக இவர் கேஸ் போட்டிருக்காரு. சரிங்களா? அவங்க வந்து சர்மிளாங்களை விட்டு பிரிஞ்சே 8 வருஷம் இருக்கும். குழந்தையோட நல்லது கெட்டது எதுக்குமே வரல. சரிங்களா? எதுக்குமே வரல. ஆனா இப்ப யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஏதோ பணத்தாசைக்காக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்து மனு போட்டிருக்காரு. இந்த மாதிரி சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு அதுக்காக மனு போட்டிருக்காரு. இதுக்காக வந்து இவங்க வந்து இன்னைக்கு ஒரு மனு கொடுக்க வந்திருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி வக்கீல் வசதி வந்து எனக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் எதுவும் அப்பியர் ஆகிறதுக்காக இது வந்து வந்தது இன்னைக்கு. அவ்வளவுதானே. இன்னைக்கு காலைல வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்பியர் ஆயிட்டாங்க. 2 பேருமே அப்பியர் ஆயிட்டாங்க. அடுத்த நேரம் நம்ம கவுண்டருக்குள்ள
வீட்டுக்குள்ள போறோம், நம்ம அக்கா அப்படியே சும்மா முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு மின்ற மாதிரி வந்து நிக்கிறாங்க. எதிர்க்கட்சிகளை திமுக அரசு எப்படியெல்லாம் அடக்கி ஒடுக்கி அமுக்கணும் நினைக்குதோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அதுல நம்ம தம்பி விஜய் சிக்கி சின்ன பின்னமா ஆகிறார். அதுல இருந்து அவர் அப்படியே மீட்டு கொண்டு வர்றது எதிர்க்கட்சியான எங்க பொறுப்பு. அதனால தான் நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்றோம், பண்ணிக்கிட்டே இருப்போம், இன்னும் பண்ணுவோம். இல்ல எந்த அளவிற்கு திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பாஜக அதிமுகவை பார்த்து பயந்திருக்கிறார்கள் என்று. நாங்க தம்பி விஜய்க்கு வந்து அவர் கட்சிக்கும் அவர் கட்சி தொண்டர்களுக்கும் ஆதரவா இருக்கிறது என்ன காரணம்னா, நாங்க அவர்களுக்கு ஆதரவா தார்மீக அடிப்படையில் ஆதரவா இருக்கிறோம். கடுமையாக மாநில அரசை நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன்னா அவருக்கு நடந்தது எல்லா கட்சிக்கும் தான் நடந்து கொண்டிருக்க. உதாரணத்திற்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாதிக்கப்படுகிறார். பெண் தலைவராகிய நாங்கள் போய் போராட்டம்னா எங்களை கைது செய்யறாங்க. அது போராட்டத்திற்கு அனுமதி கிடையாது. ஒரு 3வது மொழி வேண்டுன்னு கையெழுத்து வாங்க எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டுக்கு போனா ஏதோ தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி எல்லாரும் என்ன வந்து சுற்றி நின்று கொண்டு கையெழுத்து கூட வாங்க விடல. எல்லாவற்றிற்கும் மேலாக துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவா போனா வீட்டில் அரெஸ்ட் பண்ண, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, எதிர்கட்சிகளுக்கெல்லாம் குரல் வலை இப்படி அறிவிக்கப்படாத அவசர நிலையா இருக்கும் பொழுது அவரை போன்ற கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படுகிறது என்பதுதான். ஆக இது ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு எதிர்கட்சியை குரல் வலையை நெரிக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் ஆதரவா இருக்கிறோம். ஆக ஒரு அரசியல் கட்சி என்று வந்தால், அரசியலில் ஒரு நிகழ்வு நடந்தது என்றால் அவங்க ஒரு அடிப்படையில் ஒரு நிலையை தேர்ப்பட, ஒரு ஸ்டாண்ட், they have to stand with one incidents. அதுல நாங்க விஜய் கூட நிற்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எதிர்கட்சியாக, ஆளும் கட்சி அவரை எதிர்கட்சியாக பார்த்து கொண்டு ஒரு அனுமதி கொடுக்கறதுல இருந்து அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது நாங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதை விட ஆளும் கட்சிக்கு தீவிரமாக எதிராக இருக்கிறோம் என்பது நிலைப்பாடு. அப்படியே இன்னொரு அக்கா இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா நானும் வருவோம்னா நம்ம வாலண்டியர் வருவாங்களா, வானதி அக்கா வந்தாங்க. வந்து வெற்றி வெற்றின்னு லட்டு கையில வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்காக ஆனா வச்சிருக்காங்க. என்னன்னா, நாங்க 2026க்கு கூட்டணியை வலுப்படுத்துறோம், படுத்தியாச்சு அப்படின்னு வச்சுக்காங்க. சிபிஐ உத்தரவு இது இப்படித்தான் சொல்லும் அப்படின்னு வேற சொல்றாங்க. அதாவதுங்க, ஒரு கூட்டணி எல்லாம் அமையும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க. நாம வந்து 2026 பிப்ரவரியில மக்கள் கிட்ட தேர்தலுக்கு போகும்போது யாரெல்லாம் ஓரணியில் யாரை வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் அப்பதான் முடிவு. இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க. அதனால ஒண்ணு நடக்க போறது. நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க. நாங்க வலையெல்லாம் வீசுறது இல்லைங்க. அப்படியே நம்ம செய்தியாளர்கள் ஒருத்தர் டபக்குன்னு வானதியை காட்டா, அக்கா நீங்க நினைச்சதெல்லாம் சந்தோஷமாயிடுச்சு போல் இருக்க, விஜய் அப்படியே கூட்டணிக்குள்ள இழுத்துட்டே போல் இருக்கேன்னு சொன்ன உடனே அக்கா திக்குனாப்புல எல்லாம் திசையெல்லாம் அப்படியே நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம சண்முகையா உள்ள வந்து, ஏயா திமுக செஞ்ச சதி நீங்கட அதை அப்படியே நேரம் கோர்ட்டில் சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் போட்டு இங்கே ஓட்டு குதிச்சுட்டே கிடக்கிய, என்னமோ நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிய, கொஞ்சம் கூட புலப்பட மாட்டேங்கி அப்படின்னு சொல்றார். இல்லை, இந்த சதின்ற பிரச்சாரம் சம்பவம் நடந்த இரவுலேருந்தே தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை தாவேகா தரப்புல சமூக வலைதளங்கள் மூலமாக அல்லது பேட்டிகள் மூலமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்படி உண்மையிலே சதி நடந்திருந்தா அவங்க எழுப்ப வேண்டிய இடம் நீதிமன்றம் தான். ஆனால் நீதிமன்றத்தினுடைய எந்த ஒரு அஃபிடவிட்லையும் சதி என்று அவர்கள் குறிப்பிடவில்லை. ஆகவே திமுக அரசாங்கத்தின் மீது ஒரு பழி சுமத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு அவதூறு பிரச்சாரம் என்பதுதான் சதி என்பதை பொறுத்தவரை. சதி உண்மையிலே நடந்திருந்தா அதுக்கான ஆதார ஆவணங்களோடு அவங்க நீதிமன்றத்தில் தான் அதை சமர்ப்பிக்கணும், அல்லது காவல்துறையில் முறையாக கொடுத்தப்பட்ட புகாரில் சதி நடந்தது என்று குறிப்பிட்டிருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கிளப்ப வேண்டும், திமுக அரசாங்கத்தை கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு அவதூறு பிரச்சாரம். நம்ம அண்ணன் செந்தமிழர் அண்ணனுக்கு எங்க யாரு பாதிப்படைகிறார்களோ அங்க நின்று குரல் கொடுப்பார். இப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, சிபிஐக்கு என்ன ஸ்பெஷல் மூடையா இருக்கு? அவிய மனுஷங்க தானே, எது கொடுத்தாலும் சிபிஐனா எல்லாத்துலயும் உண்மையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள வழக்குற என்னங்க நீங்க நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத ஃபெசிலிட்டிஸ் அண்ணன் தமிழ்நாட்டு அரசுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுறாரு. இல்லை, சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு, மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்போவுமே. இப்போ எங்களுடைய காவல்துறை விசாரணையில் என்ன குறை? இப்போ நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுகிறோம்.
இல்லை இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்கள் மாநில உரிமை பேசிட்டு இப்போ சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய ஏதாவது ஒரு வழக்கு நியாயத்தை பெற்று கொடுத்து அப்படி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். இது தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு, சிபிஐ மத்திய அரசுக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வரி வருவாய்த்துறை, இந்த வருமான வரித்துறை, இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வுத்துறையெல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம். அது ஆட்சியாளர்களுடைய 5 விரல்களைப் போல இருக்கும். அது நீட்னா நீட்டு, மடக்குனா மடங்கு. அதனால் அதை பேசி பயணிப்போம். சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும்? அப்போ இவ்வளவு சிறந்த காவல்படை, எங்கள் காவல்படையை அவமதிக்கிறீங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், திராவிட அரசு தான் கேட்கும். அப்ப அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது. எப்பவுமே ஒன்று சொல்றேன் கேளுங்க, இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மறக்கடிச்சு வேற பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே வெளியே. நாளையிலிருந்து விசாரணை தொடங்குமா சொல்லுங்க? ஒரு 2 மாசத்துல விசாரணை இது பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ? சொல்லுங்க. இப்படி சீமான் அண்ணன் அப்படியே சீர்ன உடனே இதை சரி கட்டுறதுக்கு யார் இருக்கான்னு பார்த்தா அண்ணாமலை அண்ணாச்சு குடுன்னு ஓடியாராரு. அண்ணே நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, ஏன் இப்படி கொந்தளிக்கிறீங்க? நீங்க கொந்தளிச்சா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். அதனால நான் உங்களுக்கு ஒரு டேட்டாவை தாரேன். தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, எடுத்து நான் கொடுக்கட்டுமா? நீங்க இதுக்கு பதில் சொல்வீங்களா அப்படின்னு எகனக்கி முகனையா அண்ணாமலையோட விஷயங்கள் இருக்கு. அண்ணா, இப்ப சீமான் அண்ணன் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கு. இப்ப சீமான் அண்ணன் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல. நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு? நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா. குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார், அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சிபிஐ வழக்கு கேட்டாங்க, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா. மௌலிவாக்கத்துல ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க. ஹைவே டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க. இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் கருத்து சொல்லல? அப்ப தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா? அடுத்து நம்ம டிவிக்கு இளங்கோவன் ஐயா வர்றாங்க. வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, சிபிஐ விசாரணை வச்சா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படி மாட்டிக்கிருவீங்கிறதெல்லாம் தெரியும். இது தெரியாம இந்த தம்பி வாட்டுக்கு கையாப்பியான்னு ஏதோ குதிக்கிற மாதிரி குதிச்சிருச்சு. நீங்க என்னமோ மாட்டிக்கிட்டே போங்க, உங்களை இனி காவட அவ்வளவுதான் போங்கட்டான். ஆனால் இவர்கள் சிபிஐ வேண்டும் என்று கேட்டு வலியுறுத்துவதன் நோக்கமே தப்பித்துக் கொள்வதற்காக, தவறு செய்தவர்கள் தப்பிப்பதற்காக. ஆனாலும் எங்கள் கேள்விக்கு இதுவரை யாரும் பதில் சொல்லவில்லை. 12 மணிக்கு அங்கே வருவதாக சொன்ன விஜய் 7:30 மணி வரை ஏன் வரவில்லை? அந்த வெயிலில், கொதிக்கும் வெயிலில் குடிக்க தண்ணீர் இன்றி, உண்ண உணவின்றி ஆயிரக்கணக்கான மக்களை அங்கே நிறுத்தி வைத்து அவர்கள் மயக்கம் அடையும் போது அவர்களை காப்பாற்றுவதற்கு கூட ஆள் இல்லாமல், கூட இருந்தவர்கள் கூட அவர்களை பற்றி கவலைப்படாமா அவர்கள் மேலே ஏறி நடந்து அவர்களை உதைத்து தள்ளி சென்ற காட்சியெல்லாம் விஜய் ரசிகர்கள் நடத்தியதே நாம் பார்த்தோம். எனவே இந்த மரணத்திற்கு காரணம் விஜய் அந்த குறித்த நேரத்தில் வராமல் மாலை 7:30 மணிக்கு வந்ததுதான். அது ஏன் வந்தேன் என்பதற்கான காரணத்தை இதுவரை அவர் சொல்லவில்லை. நீதிமன்றத்திலே எங்களுடைய வழக்கறிஞர்கள் கேட்கும் பொழுது அவர் சொல்லி ஆக வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை தெரியும், மக்களுக்கு தெரியும். 10 மணி நேரம் கடுமையான வெயிலிலே உணவும் இன்றி தண்ணீரின்றி நிற்க வைத்தால், யாரை நிற்க வைத்தாலும் அவர்கள் மயங்கி கீழே விழுவார்கள் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் விஜய் தப்பித்து விட முடியாது. ஏன் 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 7 மணிக்கு வந்தார்? 11:45க்கு நாமக்கல்லிலே கூட்டத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து 3/4 மணி நேரத்திலே வர வேண்டிய கரூருக்கு, அவ்வளவுதான் தூரம், கரூர் நாமக்கல் தூரம், அங்கே வராமல் மாலையிலே ஏன் 7 மணிக்கு வந்தார் என்பதற்கான காரணத்தை இதுவரை விஜய் சொல்லவில்லை. நீதிமன்றத்திலே சொல்லியாக வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு யார் குற்றவாளி என்பது புரியும்.
அப்படியே நம்ம காங்கிரஸ்ல இருந்து மாணிக்கம் தாக்கூர் ஐயா வராங்க. நீங்க சிபிஐனா என்ன நினைச்சிருக்கீங்க? சிபிஐ வந்து அமித்ஷாவுடைய கைக்குள்ள இருக்கு. நீங்க சிபிஐன்றதுக்கு பதிலாக ஏபிஐன்னு வைக்கலாம். ஏன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே வந்து ஒப்பிப்பாங்க, இல்ல கேள்வி கேட்பாங்க, ஆக்ஷன் எடுக்க போறாங்க. அவங்களா தோண்டி துருவியா பண்ண போறாங்க. ஆடா போங்க ஐயா, நீங்களும் ஒன்றும் தெரியாத பச்சை புள்ள மாதிரியே இருக்கீங்கன்னு கேட்கார். நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான், சிபிஐ என்பது திரு அமித்ஷா அவர்களுடைய கைகளில் இருக்கின்ற ஒரு அமைப்பு. அந்த அமித்ஷா அவர்களுடைய கையிலிருந்து ஒரு நேர்மையான விசாரணை நடத்த முடியுமா என்பதுதான் சந்தேகமான விஷயம் எங்களுக்கு. எங்களுடைய கேள்வியெல்லாம் சிபிஐ நோக்கி தான். சிபிஐ பொறுத்த மட்டும் அமித்ஷா அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்க ஒரு அமைப்பு நேர்மையான, உண்மையான, வேகமான ஒரு தீர்வை கொடுக்குமா என்பது இன்னைய பொழுது எங்களுக்கு ரொம்ப கேப்பிங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசை கண்டிச்ச மாதிரி இனங்கடங்கன்னு கொட்டின மாதிரி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்கல்ல. அதனால எங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அதை பத்தி கவலை இல்லை. டுடே பி ஹாப்பி அப்படின்னு சொல்றாரு நம்ம நயினாரனாஜி. உச்சநீதிமன்றம் தமிழக அரசை தலையிலேயே கொட்டி உங்களுடைய விசாரணை நல்ல முறையில், நியாயமான முறையில் இருக்காது, அதனால் இது வழக்கை சிபிஐக்கு நாங்கள் மாற்றுகிறோம் என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தானாக கொண்டு வந்து அறிவித்திருக்கிறார். அந்த விசாரணை நாங்களும் கேட்டோம். ஆரம்பத்திலே சொன்னேன், நான் 41 படுகொலை செய்த பிறகு உடனடியாக நாங்கள் அனைவரும் அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு போன உடனே சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இதை உடனடியாக தானே இந்த வழக்கை எடுக்க வேண்டும் என்று நான், அண்ணன் கச்சிராஜா எல்லோரும் அங்கே சொன்னோம். ஆனால் இன்றைக்கு தான் அது நீதி கிடைத்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு சிபிஐக்கு உச்ச நீதிமன்றத்தால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல தீர்ப்பு நிச்சயமாக வெகு விரைவில் வரும். இதெல்லாம் யாரெல்லாம் மாட்டப் போகிறார்கள் என்பது தெரியாது, எந்த அமைச்சர்கள் மாட்டப் போகிறார்கள் என்பது தெரியாது. யார் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள். அந்த காலம் வெகு விரைவில் வரும். அப்படியே நேரம் நம்ம உசாருக்குள்ள போறோம். ஆகா, தீபாவளி வந்துருச்சு. சீடையை செய்யி, முறுக்க செய்யி, அதிரசத்தை தட்டு, அப்படியே பக்கத்து வீட்டில் கொண்டே குடு அப்படின்னு எல்லாரும் பலகாரம் பண்ண ரெடியா இருப்பீங்கல்ல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துது ஒரு குரூப். இந்த பன்னீர் தேவை இருக்குல்ல, அதை டூப்ளிகேட்டா ரெடி பண்ணியிருக்காங்க. கெட்டநாத்தம் நாறுதுங்க. ஒருத்தன் 30 நாள் குடிக்காம இருந்தா எப்படி நாரும், அதை விட மோசமா நாறுதான். உணவு பாதுகாப்புத்துறை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. ஐயா ஏயா இப்படி விளையாடுதேன்னு கேட்க தோணுது. ஆனா அவங்க ஊரா நம்மளை முறைக்கிறாங்களே. அப்படியே பாருங்க, ரொம்ப களைப்பா இருக்குது. லைட்டா கண்ணயரோன்னு ஒருத்தர் கடையில் உட்காந்து லைட்டா தூங்கியிருக்காரு. உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளை கனவெல்லாம் வந்திருக்கும் போல் இருக்கு. அதனால ஒரு அம்மா உள்ள வந்து கல்லாப்பட்டிக்குள்ள கையை விட்டு காசு எடுத்துட்டு போனது கூட தெரியல அவருக்கு. கடைசியில் எந்திரிச்சு முழிச்சு சிசிடிவியில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த அம்மா ஆட்டையை போட்டு போயிருக்குன்னு. தூங்குங்க, கல்லாப்பட்டியை பூட்டிட்டு தூங்குங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.